ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைக்க போகிறேன். இன்றைக்கி சட்னி புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன். இட்லி தோசைக்காக இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி அரைக்கையில். அங்கே போய் எண்ணெய் காய வச்சுக்குவோம். நல்லா எண்ணெய் காஞ்சதுமே அதில் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. நான் உளுந்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ப்ரௌன் கலராக வரும். ப்ரௌன் கலராக வந்ததுமே நல்லா கருக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. அதில் பூண்டு இருந்தாலும் பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறேங்க. நல்லா தான் இருக்கும். நான் பூண்டு சேர்க்கலை, அதனால தான். நல்லா வதங்கட்டும். நல்லா சின்ன வெங்காயம் வதங்கினோடனே பச்சை மிளகாவும் சேர்த்து அதிலே வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் வதக்கையில் பார்த்து வதக்குங்க. ஏன்னா வெடிக்கும். எண்ணெயில் போட்டதுமே பட்டு பட்டுன்னு வெடிக்கும். பார்த்து வதக்குங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துருங்க. சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சுங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிறணும். இப்போ கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறேங்க. அதோட தக்காளியோட புளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வதங்க. தக்காளியும் புளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்குருவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதோடு சேர்த்து தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம். தேங்காயும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியாக தான் புதினா சேர்க்கணுங்க. புதினாவும் கொத்தமல்லியும் கடைசியாக சேர்த்து எடுத்துக்கிறேங்க. ஏன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறீங்களே, இப்போயே சேர்த்து ஒன்றா எல்லாத்தையும் முதல்ல புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கிறீங்களே, கொஞ்சம் கசப்பு மாதிரி வந்துடுது. அதனால தான் சொல்கிறேன். கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ண போகிற நேரமாக பார்த்து இந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சூட்டுலேயே அது வதங்கிடும். நல்லா தேங்காயும் வதங்கின உடனே அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோம். ஏன்னா உடனே நீங்கள் போட்டிங்கன்னா முதல்ல போட்டால் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது இந்த சட்னி. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்குருவோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா ரொம்ப கசக்குது. ரொம்ப நேரம் வதக்கிட்டோம்னா கசக்குது அதனால தான். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் சட்னி. வாங்க, இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது சட்னி. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்கு. மிக்சியில் அரைக்கையில் உப்பு சேர்த்து அரைச்சிருங்கங்க, மறந்துடாமல். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்குறோங்க. இல்லைனாக்கா நான் தாளிக்க மாட்டேன். ஏன்னா வதக்கி தான் அரைச்சிருக்கனால. உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் ஒரு தாளிப்பு கொடுத்துக்குறோங்க. ஓகே, இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.